அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரெஃபரன்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கோழியானை பண்ண போகிறோம். அதுக்குன்னு தேவையான பொருட்கள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வெட்டி கொஞ்சம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். 5 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து போனோட கொஞ்சம் வந்து ஆணத்துக்கு போகிறதுக்காக கோழி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமேட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கான சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அப்படின்னா பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி. பேபிஸ்க்கு வந்து இங்கே நாங்கள் கொஞ்சம் மசாலா கம்மியாக உப்பு மஞ்சத்தூள், அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். மிளகா போடல, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு போடல. இதில் வந்து எங்களுக்கு என்ன போட்டிருக்கோன்னா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டோம், அப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகத்தூள், சோம்புத்தூள், பெப்பர் போட்டோம், அப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டு இங்கே அடுத்து வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் மொத்தமாக. மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து குக்கருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படியே போட்டோம். ஏன்னா சூடு ஆயிடுச்சு, ஆல்ரெடி சூடாகி போட்டிருக்கோம். அது கொஞ்சம் நேரம் இதாகட்டும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுவோம். இது வந்து எங்கள் வீட்டில் சமைக்கிற சமையல், அதனால் நாங்கள் பண்ணுறது தான் சமையல். அதனால் சாப்பிட்டாக நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். வளர்க்குறதுக்காக லேசாக வந்து உப்பு போட்டுக்குவோம். உப்பு லேசாக போட்டுக்குவோம், ஏன்னா அப்புறம் கோழிக்கெலாம் போடணும், அதனால் லேசாக போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். நன்றாக வேகட்டும். எண்ணெயிலே வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போடணும். அப்போ தான் வந்து மினுமினுப்பாக இருக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் 2 ஸ்பூன், ஏன்னா பச்சை மிளகா நிறைய போடுறோம், அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இருந்தால் போதும். போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும், ஏன்னா அப்போ தான் மினுமினுப்பு நல்லா வரும். அது கொஞ்சம் நேரம் அந்த மிளகாத்தூள் போகிற அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். கறிக்கு ஏற்ற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நம்ம இஷ்டத்துக்கு போட வேண்டியது தான். அசிஸ்டண்ட்டுக்கு 2 பேர் இருக்காங்க வேறு. இப்போ வந்து பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இதெல்லாம் காரமாக 3 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 2 மினிட்ஸ்க்கு மேலே வச்சு அது வந்து அடிப்பிடிக்கும். அதனால் கோழியை போடுவோம். இப்போ வந்து கோழியை போடுவோம். கோழியை போட்டுட்டுனா பிடிச்சி வந்து மஞ்சத்தூள் போடுறோம் கொஞ்சமாக. கோழி போட்ட பிறகு தான் மசாலா போடணும். அப்போ தான் வந்து அதில் கோழியில் கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் ஃப்ரை ஆகும். தனியாக மசாலா போட்டால் வந்து அடி போடலாம். அடுத்து ஜீரகத்தூள் 1 2 3. அப்புறமேட்டு சோம்புத்தூள், ஜீரகம் வந்து 4 ஸ்பூன் போட்டோமா, சோம்பு வந்து 2 தான் போடணும். ஆமாம், போட்டுட்டு இப்போ கிளறி நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் போடும். பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரை நல்லாயிருக்கும். போடும். இதுக்கப்புறமேட்டு வந்து தக்காளி போடணும். நம்ம தக்காளியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். மாதிரியே அடியில் தக்காளியை போட்டுருச்சு. அது கொஞ்ச நேரம் இதாகும், ஏன்னா தக்காளி வந்து தண்ணி விடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அப்புறமேட்டு நம்ம லேசாக தண்ணி வச்சு இது பண்ணணும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம்.
நார்மலாக ஒரு குக்கர் மூடி போட்டு சும்மா நார்மலாக மூடி வச்சுட்டு அப்புறமேட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொதிச்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நாங்கள் உப்பு போட மறந்துட்டோம், வச்சுக்காதீங்க. கிளறு இப்போ கிளறு நல்லா கிளறு. உப்பு நான் கிளறு அடிலாம் பிடிக்கல. நல்லா கிளறும். தக்காளி அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா விசில் விட்டா அதுவே கரைஞ்சிடும். அதனால் அப்படியே விட்டாச்சு. உப்பு வந்து மேம் சப்பா போட்டுட்டு வேணும்னா நம்ம கடைசியில் வந்து தேங்காயும் மல்லித்தூளும் போடுவோம். அப்போ வந்து வேணும்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். அது வந்து இப்போ கறிக்காக தான் நம்ம இப்போ வந்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் இப்போ அங்கே தண்ணி விட்டுச்சு சொன்னேன் நான், மூடி வச்சு தண்ணி விடணும். இப்படியே மூடி வச்சு நமக்கு ஏன்னா தக்காளியை முன்னாடியே வதக்கிடணும் கிரேவிக்காக. ஸோ அப்படியே இப்போ வந்து நம்ம ஆனதானே பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் சுற்றியும். எங்கள் அம்மா இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சைடில் உள்ளெல்லாம் வலிச்சு இது பண்ணும், அப்புறம் சைடெலாம் கறிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் பண்ணுவேன். எங்கள் அம்மா இப்படி தான் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நிறைய தடவை, மாமியார் வீட்டில் போய் அப்புறம் திட்டுவாங்க. ஸோ அதனால் இது பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி ஊற்றிப்போம் போதும் இந்த தண்ணி கறிக்கு. வேணும்னா அப்புறமேட்டு தேங்காய் ஊற்றி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிச்சுட்டு மூடிடலாம். மூடி விசில் போட்டு கறி வந்து 7 minutes தான் வேகணும். அதனால ஒரு விசில், ஏன்னா ஆல்ரெடி இதில் குக் ஆகிருக்கும். அதனால் ஒரு விசில் 2 விசில் போட்டால் போடும். எக்ஸ்ட்ரா போட்டு அது குறைய போட்டு இது பண்ணாதீங்க. மூடி போட்டு சும்மா நார்மலாக மூடி வச்சுட்டு அப்புறமேட்டு இப்போ வந்து பாருங்கள் கொதிச்சிருச்சா. கொதிச்சுட்டு இப்போ வந்து மூடிடுவோம். அப்படி மூடி விசில் போட்டுருவோம். ஒரு விசில் வர வரையும் வேகட்டும். அப்படியே பக்கத்தில் வந்து கோழியை வறுத்துருவோம். ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி சட்டி காயிடும். சட்டி காய்ஞ்சோடனே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கோழியை வறுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். சட்டி காஞ்சிருச்சு, அதாவது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் மட்டும் நம்ம ஊற்றிக்குவோம். கோழி வறுக்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வேணும்னா அப்புறமேட்டு ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் இது போதும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோழியை எடுத்துருவோம். அதோடய சட்டி காயிடும். இப்போ அடுப்பில் வைப்போம். வேணால் போடுவோம். ஆனால் சூடு இதாகனா நல்லா இது வரும். போடுவோம். அவ்வளோதான். வேக போட்டுக்குவோம் கொஞ்சம், ஏன்னா அது ஸ்மெல் நல்லாயிருக்கும் கோழிக்கு கருவேப்பிலைக்கு. வறுத்து திருப்பும்போது நான் அது வெந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து கொஞ்சம் வச்சு திருப்பி போட்டுட்டு கறி வறண்டுச்சு. நம்ம எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பீஸ் தான் எடுப்போம். வீட்டில் தான் போகணும். மட்டும் கொஞ்சம் வேகட்டும். மற்றதெல்லாம் வெந்துச்சு.
அடுத்து நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு போட்டுருவோம். சிக்கன் ரெடி. வந்து லெக் பீஸ் போடுவோம். அடுத்து ஷிஃப்ட் போட்டு கட்டி சூடானோடனே மெதுவாக வச்சுக்கோங்க. அடுத்தா இங்கே போடு இந்த ஓரத்தில். வேங்க அடுத்தது அடுத்த ஷிஃப்ட் இன்னும் கொஞ்சம் விசில் வந்துருச்சு. நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு புகை வந்துடுச்சு. இப்போ வந்து திரும்பி அகைன் அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். ஏன்னா மல்லித்தூள், தேங்காய், கொத்தமல்லி வந்து போடணும். ஸோ அதனால் திரும்பி அகைன் ஆன் பண்ணியாச்சு. கொதிக்கிறப்பயே போட்டுருவோம் ஒரு ஸ்பூன். ஏன்னா மல்லித்தூள் வந்து அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த ஆணை வந்து திக்காக வரத்துக்கு போடுவாங்க. ஸோ 2 3 போட்டாச்சு. போட்டுட்டு வந்து இது கிளறக்கூடாது. கிளறுனா அப்புறம் அந்த மல்லி ஸ்மெல்லே வரும்னு சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா. அதனால் கிளறாமல் அது பாட்டுக்கு கொதிச்சிட்டோம். அடுத்து வச்சு தேங்காய் போட்டுருவோம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டாச்சா, கொத்தமல்லி தூள் போட்டாச்சா. இப்போ வந்து தேங்காய் போடுவோம். தேங்காய் போட்டு ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஆணை வேணும். அதுக்காக வந்து நம்ம நிறையா செய்வோம். சரியா? அதனால் தேங்காய் நிறையா போடுவோம். பார்த்துட்டு தேங்காய் போடுவோம். ஏன்னா தேங்காய் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த ஆணுக்கு இதுக்குள்ளே போட்டு கிளறாமல் அந்த மசாலா கிளறாமல் வந்து அதுக்குள்ளே போடுவோம். ஆட்டு அடுப்பை மெதுவாக வச்சுக்கோ. அடுத்து கொத்தமல்லியை போடுவோம். கொதிச்சிருச்சு. போட்டுட்டு ஒரு பேபிஸ்க்கு வந்துடுவோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் இதில் லேசாக போட்டுக்குவோம். பேபிஸ்க்கு கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கோம். இது போதும். சட்டி காயட்டும். அப்படியே போட்டுருவோம். சிக்கனை வெறும் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதை மட்டும் போட்டுருவோம். போடுங்க அப்படியே சென்டரில் கொஞ்சம் நேரம் இன்னைக்கு அப்படியே பக்கத்தில் வறுத்து விட்டுருவா. கோழியானம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன். பெரியவங்களுக்கான சிக்கன் இஸ் ரெடி. அப்புறமேட்டு இது வந்து கோழி, பேபிஸ்க்கான வறுத்த கோழி. இது வந்து ரைத்தா. பாக்கி வெங்காயத்தில் வந்து ரைத்தா செஞ்சு வச்சுட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார்